Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா internal structure of Dicot stem. இந்த Dicot stemக்கு உதாரணமா இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா sunflower உடைய ஸ்டெம்மை பத்தி பார்க்க போறோம். இந்த Dicot stemனுடைய குறுக்கட்டு தோற்றத்துல அதுல என்னென்ன பகுதிகள் காணப்படுதுன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது ஸ்டெம்னுடைய அவுட்டர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்டினுடைய வெளிப்புற அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர், அதாவது ஓரடுக்காக காணப்படும். என்ன செல்களால் இந்த எபிடெர்மிஸ் உருவாக்கப்பட்டதுன்னா பேரன்கைமா செல்களால் உருவாக்கப்பட்டது. மேலும் இதனுடைய வெளிப்புற சுவர் அவுட்டர் வால் எதனால் மூடப்பட்டிருக்குன்னா கியூட்டிகளால் மூடப்பட்டிருக்கு. சரி, இதனுடைய முக்கியமான வேலை என்னது? எபிடெர்மிஸுடைய முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தா ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதாவது பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் இது செய்யுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்டெக்ஸ். இதை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா ஹைப்போடெர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ்ன்னு சொல்லி 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸில் 3ல இருந்து 6 லேயர், அதாவது 6 அடுக்கு கோலன்கைமா செல்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அதாவது காற்றுல இந்த பிளான்ட்ஸு என்னதான் வளைஞ்சாலும் அது உடையாமல் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஹைப்போடெர்மிஸ் வந்து கொடுக்குது. இதை அடுத்து இருக்கக்கூடிய பகுதி மிடில் கார்டெக்ஸ். இந்த மிடில் கார்டெக்ஸ் இது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா குளோரன்கைமா செல்களால் உருவாக்கப்பட்டது. இந்த குளோரன்கைமா செல்கள் எப்படி காணப்படுதுன்னா ஃபியூ லேயராக காணப்படுது. அதாவது ஒரு சில அடுக்குகளாக காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய குளோரன்கைமா செல்களில் குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸிங் இங்கே நடக்குது. அதாவது ஒளிச்சேர்க்கை வந்து இங்கே நடக்குது. இதை எடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னர் கார்டெக்ஸ். இந்த இன்னர் கார்டெக்ஸ் சில அடுக்குகளால் ஆன பேரன்கைமா செல்களால் உருவாக்கப்பட்டது. இந்த இன்னர் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்கள் எதுக்கு உதவியாக இருக்குன்னா கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸ் கார்டெக்ஸ்னுடைய இன்னர்மோஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோடெர்மிஸில் என்ன இருக்குன்னா ஓரடுக்காலான, அதாவது சிங்கிள் லேயரில் பேரல் ஷேப்டு செல்கள் வந்து காணப்படுது. இந்த பேரல் ஷேப்டு செல்களில் ஸ்டார்ச் கிரைன் நிறைந்து காணப்படுது. இதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்டார்ச் ஷீத்துன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல். இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது தண்டினுடைய மையப்பகுதியாகவும் எண்டோடெர்மிஸுடைய உள்பகுதியாகவும் காணப்படுது. இந்த ஸ்டீலில் என்ன இருக்குன்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் மற்றும் பித்து வந்து காணப்படுது. சரி, இந்த ஸ்டீலினுடைய முதல் பகுதியான பெரிசைக்கிளை பற்றி பார்க்கலாம். இந்த பெரிசைக்கிள் எங்கே இருக்குதுன்னா வாஸ்குலர் பண்டிலுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் இடைப்பட்ட பகுதியில் காணப்படுது. இதில் மல்டி லேயர்டு பேரன்கைமா செல்கள் காணப்படுது. அதை ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி பேச்சஸாக ஸ்க்ளீரன்கைமா செல்கள் கூட காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்டில் கேப். வாஸ்குலர் பண்டிலில் ப்ளோயம் இருக்குது. அந்த ப்ளோயத்துடைய வெளிப்பகுதியில் இனமான ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ வந்து காணப்படுது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பேச்சஸ் மாதிரி காணப்படுது. அதை தான் பண்டில் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாஸ்குலர் பண்டில். இங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில் எப்படி காணப்படுதுன்னா கஞ்சாயிண்ட், கொலேட்ரல், என்டார்ச் மற்றும் ஓப்பன் டைப்பில் காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில் எப்படி காணப்படுதுன்னா பித்து சுற்றியும் வளையம் போன்ற அமைப்பாக காணப்படுது. அதாவது ரிங் மாதிரி காணப்படுது. வாஸ்குலர் பண்டிலை தொடர்ந்து அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பித்தை பற்றி பார்க்க போகிறோம். பித்து அப்படிங்கிறது ஸ்டெம்மினுடைய நடுப்பகுதி தான் பித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மையப்பகுதின்னு சொல்லலாம். அது என்ன செல்களால் ஆனதுன்னா பேரன்கைமா செல்களால் ஆனது. அதில் நிறைய இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ்லாம் காணப்படும். அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஸ்பேஸ் வந்து காணப்படும், இடைவெளிகள் வந்து காணப்படும். இந்த பித்து எதுக்கு உதவியாக இருக்குன்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது.